ஓம பிஸ்கெட் செய்யலாமா? நான் என்னோடய பேபிக்கு 10 மந்த்லேருந்தே இந்த பிஸ்கெட்டை கொடுத்துட்ருக்கேன். இது ஹெல்தி கூட. நம்ம வீட்டிலேயே செய்யும்போது அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் அவங்களுக்கு. இந்த பிஸ்கெட் செய்ய தேவையான கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஓமம், அதாவது அஜ்வைன் எடுத்து அதை நல்லா க்ரஷ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறோம். தென் கீ ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் சால்ட் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா தம்பிக்கு இப்போ 1 இயர்க்கு மேலே ஆச்சு. ஸோ கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலாம். லைட் மைல்டு சுகராக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டி அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் மில்க் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். தென் கொஞ்சோண்டு மாவு எடுத்து அதை ஃப்ளாட்டாக சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிட்டு நம்ம இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் மணல் போட்டு நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தென் நான் வச்சுருக்க பிளேட்டில் 1 பை 1 அடுக்கி ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பிஸ்கெட் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் ஏதேதோ பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறக்கு இந்த மாதிரி வீட்டில் ஈஸியான ரெசிபீஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.